அனைவருக்கு வணக்கம். நீ நான் காதல் தொட எபிசோட். ராகவும் அபியும் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அபி வந்து அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுறாங்க. இங்க பாருங்க, அந்த நிமிஷமே நான் வீட்டை விட்டு போயிருப்பேன். நீங்க சொன்ன அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் இன்னும் 6 மாதம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்றாங்க. தேவையில்லாத வந்து இந்த மாதிரி பேப்பரை கொடுத்து சைன் போடு அதை போடுன்னு சொல்லி நான் டார்ச்சர் பண்ணாதீங்கன்றாங்க. ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அப்படி என்னங்க நான் பண்ணிக்கிட்டு இப்படி ஆளாளுக்கு வந்து என்னை டார்ச்சர் மேலே டார்ச்சர் படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு ரொம்பவே கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க அபி. அதுக்கப்புறம் அபி இருந்துட்டு இங்கே பாருங்க, அஞ்சலி அக்காவுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நான் இந்த வீட்டில் இருப்பேன். அடுத்த நிமிஷம் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக வீட்டை விட்டு போயிடுவேன்றாங்க. அப்புறம் முரளிகிருஷ்ணா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்திருப்பாங்க, அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்குன்ட்டு பல விஷயங்களை யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்கிறாங்க. அப்புறமா வந்து இந்த அஞ்சலி என்னைக்கு என் வாழ்க்கையில வந்தாலோ அன்னைக்குல இருந்து பிடிச்சது எனக்கு சனியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அஞ்சலியை பார்த்தீங்கன்னா கொல்ல போறாங்க. அதுக்கப்புறமா இவளை கொண்டு நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லிட்டு தலைகான தூக்கி போட்டுருவாங்க. ராகா கிட்ட அபி இருந்துட்டு நீங்க கல்யாணம் வந்த அப்புறம் சந்தோஷமாவே என்னை விட்டது இல்லைன்றாங்க. எப்ப பார்த்தாலையும் என்னை கஷ்டம் மட்டும் தாங்க படுத்திட்டு இருக்கீங்கன்றாங்க. நான் அப்படி உங்களுக்கு என்னங்க பண்ணிட்டேன், எனக்கு ஏங்க இந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறீங்க நீங்கன்ட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நான் உனக்கு கஷ்டம் கொடுக்கறான்ட்டு மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. நீ மாதிரி கிழிச்சு போடுன்னு தெரிஞ்சுதான் இன்னொரு பத்திரத்தை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் நீ சைன் போடுன்றாங்க. இங்க பாரு, இது உண்மையான பத்திரம், நீ சைன் போட போறியா இல்லைன்னு வேற வழியில தான் அப்படியே அதில் சைன் போட்டுறாங்க. நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா நான் வந்து அடுத்த நிமிஷம் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், வீட்டை விட்டு போயிடுவாங்க அப்படின்றாங்க. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அஞ்சலி அக்கா குழந்தை பிறந்த அடுத்த நிமிஷம் கண்டிப்பா போயிடுவேன்றாங்க. அப்புறமா சைன் போட்டு ராகவ் கிட்ட கொடுத்துறாங்க. அபி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சைன் போட்டு கொடுத்துட்டு இங்க பாருங்க, இவ்வளவுதானா நீங்க அந்த முரளிகிருஷ்ணாவை நினைச்சு என்னைய நினைச்சு கேவலமா நினைக்கிறீங்க, அவனையும் என்னையும் கம்பேர் பண்ணி இந்த அளவுக்கு தப்பா பேசுவீங்கன்ட்டு நான் நினைச்சு கூட பார்க்கலன்றாங்க. நானும் அவனை ஒன்னாங்க எப்படிங்க அப்படியெல்லாம் உங்களுக்கு யோசிக்க தோணுதுன்றாங்க. சே, நீங்க இந்த அளவுக்கு கேவலமா யோசிப்பீங்கன்ட்டு சத்தியமான நினைச்சே பார்க்கலன்னுவாங்க. அப்புறமா அப்படிங்கிறது போயிடுவாங்க. ராகவ் பார்த்தீங்கன்னா அதை சேஃப்டி பண்ணி வச்சுட்டு அப்புறமா அந்த பேப்பரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த பேப்பரால தான் உன்னுடைய சுயரூபம் எனக்கு தெரிய வந்ததுன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. பார்த்தா அப்படி இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. போயிட்டியான்றாங்க. ஆனால் இந்த விஷயம் உனக்கு தெரியாது இல்லைன்றாங்க. அன்னைக்கு இந்த பேப்பர் கிடைச்சதுனால தான் உன் மனசுல என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள் அப்புறம் நீ போயிடு, ஆனால் அது வரைக்கும் என் கண் பார்வையிலே தான் நீ இருக்கணும் அப்படின்னு ராகவ் பிளான் பண்றாங்க. அப்புறம் இவங்க பேசிட்டு இருக்கிற ரெக்கார்டு அவங்க எல்லாமே அப்படி ஒரு பக்கம் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல முரளிகிருஷ்ணா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அப்புறம் ஹாலில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக வந்து குழந்தை இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உனக்கு இதை விட அழகாக குழந்தை பிறக்கணும் எல்லாரும் சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அப்படி என்ன அம்மா கால் பண்ணாங்க, எடுக்கல, ஒன்றும் இல்லக்கா தலைவலின்றாங்க. அதுக்கப்புறமா ராகவும் வராங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பாட்டி அவங்களுடைய அக்காலாம் பேச ஆரம்பிச்சுறாங்க. ராகவும் சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே ஒன்னா போய் சாப்பிட போயிடலாம் அப்படின்ட்டு எல்லாரும் வெளியே போறாங்க. அப்புறம் இவங்க பேசிட்டு இருக்கிற அந்த வீடியோ ரெக்கார்டை வந்து சுந்தரி முரளிகிருஷ்ணாவும் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.